ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து இந்த வருஷத்துடைய ஒரு கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நம்ம புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ டிசம்பர் 31 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. அந்த வருஷம் முடியும் போது நம்ம சேனலில் ஒரு லாஸ்ட் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை தான். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணுறீங்க, ப்ரோ அந்த வீடியோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ரிப்ளை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணும். ப்ளஸ் இந்த இயர் எண்டில் உங்கள் கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும், நம்ம சேனல் சம்மந்தமாகவோ பொதுவாகவோ ஒரு சில விஷயத்த நான் உங்க கூட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லாஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் காட்டிடுச்சு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஒரு மோசமான இயராக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2021 ஆவது நமக்கு ஒரு நல்ல இயராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்புவோம், கண்டிப்பாக ஒரு நல்ல இயராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையை வைப்போம். ஏன்னா கொரோனான்னு சொல்லி இந்த வருஷத்தையே ஓட்டிட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், எதுவும் கட்டாயம் கிடையாது. ஸோ உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட இந்த புது வருஷத்தை நம்ம எல்லாருமே வரவேற்போம். ஸோ அதனால் உங்களுக்கு எதனா ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. யாரும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வர விஷயம். ஸோ ஃபைனலாக உங்கள் எல்லாருக்குமே நம்ம பிடிஎம் ஃபேமிலி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2021. சரி, ஓகே, ரொம்ப அதிகமாக பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துடைய லாஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி, நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாமே நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கங்கே என்னால் முடிஞ்ச வரையும் அந்த ஒரு சில வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்களே, அதை வந்து நம்ம வீடியோ டக்குன்னு பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் தான். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க, ப்ரோ அந்த வீடியோ பண்ணுங்கள், இது மாதிரி லேப்டாப்பில் இது மாதிரி பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எல்லா வீடியோஸும் நான் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. நீங்கள் கமெண்ட் தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ப்ரோ இந்த வீடியோ எனக்கு தேவைப்படுது, அந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸாக டைப் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நார்மலாக ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னுடைய லிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ நான் பண்ண தான் போகிறேன். நீங்கள் அது மாதிரிலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம் நான் கூட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸை ஒரு சிலது வந்து நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். நீங்கள் என்னெல்லாம் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லா விஷயம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் ஓரளவுக்கு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணும். ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக ஒரு சில பெரிய பெரிய கேம் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம ரன் பண்ணலாம். ப்ளூஸ்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூஸ்டாக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூஸ்டாக்ஸ்ன்றது ஒரு பெரிய சாஃப்ட்வேர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக லேப்டாப் ரன் பண்ணுது. நமக்கு தேவையான அந்த வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சின்ன சின்ன அப்ளிகேஷன் எல்லாமே அந்த ப்ளூஸ்டாக்ஸ் மூலமா யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக உங்களால் ரன் பண்ண முடியும். அண்ட் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை எவ்வளோக்கு வாங்கலாம் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. இதோடைய ரேட் ஒரு 8,000 9,000 கிடச்சிதுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், லேப்டாப் ஆன் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத விசாரிங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் கூட பண்ணலாம். முடிஞ்ச வரையும் நான் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பெட்டர் சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறது நல்லது. அண்ட் மூணாவது விஷயம் வந்து, உங்களுக்கு நிறைய பேருக்கு லேப்டாப்பில் எதனா ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. ப்ரோ எனக்கு இது மாதிரி சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது, வைஃபை கனெக்ட் ஆகலை, ஸ்க்ரீன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, பிளாக் ஸ்க்ரீன் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சிம்டம்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ட்விட்டர்லையோ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு எந்த ஆப் ப்ரோ யூஸ் பண்ணலாம் லேப்டாப்பில்,
ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபில்மாரா யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக ஒரு டியூட்டோரியல் மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடிட்டிங் வந்து லேப்டாப்பில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ எடிட்டிங் பொறுத்தவரையும் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பழகி இருக்கீங்க அப்படின்னா ப்ளூஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி மொபைலில் இருக்கிற அந்த ஆப்பை நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போது ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ரூம் இருக்குது, ஸ்னாப்சீட் இருக்குது, பிக்சார்ட் இருக்குது. இது மாதிரி அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமாக நான் முடிஞ்சதுன்னா வீடியோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ப்ளூஸ்டாக்ஸ் ப்ரோ, ப்ளூஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறீங்க, ப்ளூஸ்டாக்ஸ் இல்லாமல் வேறு எதனா ப்ளூஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக எதனா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய வந்து நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மெயினாக இப்போ ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ கொஞ்சம் மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர். இந்த ஃப்ரீ ஃபயரை லேப்டாப்பில் எப்படி ப்ரோ விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கேம்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் அந்த அளவுக்கு வீடியோ கவர் பண்ணல. ஒரு சில வீடியோ நான் போட்டிருப்பேன், GTA Vice City அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோ நான் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு வீடியோ தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல, பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக கேம் சம்மந்தமாக நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளூஸ்டாக்ஸில் Play Store ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் லேப்டாப்பில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கேம்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொல்ல மாட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா GTA Vice City கேம் பிளே போட்டிருப்பேன், ஃபில்மாரா வந்து எடிட்டிங் டியூட்டோரியல் வந்து நான் போட்டிருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அஃபிஷியலாக வந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியாது. அஃபிஷியலாக வந்து காசு கட்டினா தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். GTA Vice City வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி லைவ் டிவியை எப்படி நம்ம லேப்டாப்பில் பார்க்குறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதில் நான் அஃபிஷியலாக தான் சொல்லியிருந்தேன். அஃபிஷியலாக நம்ம ஒரு டிவி சேனல்ஸை ஃப்ரீயாக எப்படி நம்ம லேப்டாப்லேயும் பிசிலையும் பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் கைட்லைன்ஸில் வரல அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க. மானிட்டைசேஷன் அப்படின்றது அந்த வீடியோவுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது. ஸோ அதுதான் அந்த மானிட்டைசேஷனை அவங்க கட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடாக ஆக்கிட்டாங்க. அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அஃபிஷியலாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி நம்ம அஃபிஷியலாக பண்ணாலே அதை இது மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு சில சமயம் யூடியூப்லேருந்து அந்த வீடியோவை தூக்கிடுறாங்க. ஸோ நம்ம அன்அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமாக நம்ம வீடியோவில் பேசும்போது அவங்க அந்த வீடியோவை என்ன வேணால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அது மாதிரி வீடியோஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான கூகுள் டிரைவுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல, ரொம்பவே சாரி. நிறைய கமெண்ட்ஸ் ஆனால் இருக்குது நம்ம சேனலில். மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ கால் பேசுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓஎஸ் மாற்றுறது சொல்லியிருக்கீங்க, கேம் பிளே பற்றி போட்டிருக்கீங்க. வேறு என்ன கமெண்ட்ஸ் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய போட்டிருக்கீங்க. மோடமில் கனெக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் ஒரு சில கமெண்ட் வந்து நான் முடிஞ்சதுன்னா நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கான வீடியோ ஒன்றா நம்ம சேனலில் வரும். அதனால் யாரும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கும் சரி, ப்ளஸ் நம்மளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வீடியோஸ் வந்து நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்குமான்னு தெரியல. பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதனா தோணுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதனா மெசேஜ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் அடுத்த வருஷம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வர எல்லா வருஷத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம பிடிஎம் ஃபேமிலியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம், இப்படி சொல்ல வேணாம். மீண்டும் நான் உங்களை அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். பபாய், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்.